ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் டிப் தான் பார்க்க போகிறோம். ஹேரை வந்து சைனிங்காக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக்கு. இந்த பேக்கு நான் வந்து பிளாக் சீடு வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு கப்பில் பாதி கப் அளவு வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டரை ஆட் பண்ணது நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1.25 டேபிள் ஸ்பூன் நான் பிளாக் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது, அதனால நான் இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் எந்த அளவோ அந்த குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நல்லா திக்கானதுக்கப்புறம் இதை கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு கப்பில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. சீட் தனியாக, அந்த ஜெல் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. நல்லா திக்கான ஜெல்லாக வந்துடும். இது ஆறுனா நல்லா திக்காக தெரியும். இதை ஆற வச்சுருங்க. ஜெல் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஜெல் டைப்பில் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது டபுள் சைடு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக அப்ளை ஆகும். இந்த மாதிரி நல்லா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஜெல்லை அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஃபுல்லாக ஒரு 30 மினிட்ஸ் நான் இதை அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் ஹேர் ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கே தெரியும், பிளாக் சீட்ஸில் வந்து ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கங்காட்டி ஹேரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். இந்த மெத்தட் நான் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு